السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين أو كما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خير يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. اللهم لا ஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ இந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தௌஃபீக்கையும் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அந்த நசீபை அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் தொடருவோம் நம் வாழ்வில் மரணம் வரை தொடருவோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அல்லாஹுவின் பேரருளால் நேற்று பெருநாளை கொண்டாடிவிட்டு பெருநாளுக்கு மறுநாள் ஒரு பெருநாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வெள்ளிக்கிழமை என்பது ஈதுல் ஃபுகராயின், ஏழைகளின் பெருநாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேற்று நாம் கொண்டாடிய பெருநாள் என்பது உலக முஸ்லிம்களுக்கான பெருநாள். எங்கெங்கெல்லாம் நேற்று முந்தா நேற்று பிறை பார்க்கப்பட்டு விட்டதோ நேற்று அவர்களெல்லாம் பெருநாட்களை கொண்டாடினோம். ஆனால் வெள்ளிக்கிழமை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளின் பெருநாள் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையில் நேற்று ஒரு மகிழ்ச்சி, இன்றும் பெருநாள். அந்த மகிழ்ச்சியோடு நாம் உலகத்தில் பயணிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மகிழ்ச்சியை நம் வாழ்வில் நிலையாய் நிரந்தரமாய் நம்முடைய மௌத் வரை அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். அகிலத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகளின் தனி சிறப்பே மாற்றமும் தனி தோற்றமும் தான் அல்லாஹ்வுடைய படைப்புகளின் தனி சிறப்பு. எல்லா படைப்புகளும் ஒரே வடிவத்தில் அல்ல, எல்லா படைப்புகளும் ஒரே மாதிரியான படைப்பு அல்ல. அல்லாஹ்வுடைய படைப்புகளின் தனி சிறப்பு என்பது மாற்றமும் தனி தோற்றமும் தான். மாற்றம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளுக்கும் சொந்தமானது. அதிலும் குறிப்பாக மாற்றமில்லாத மனிதன் இம்மண்ணில் வாழ்வதற்கு தகுதியற்றவனாக மற்ற மனிதர்களால் பார்க்கப்படுகிறான். உலகத்தில் வளர்ச்சி என்பது அவசியமானது, மாற்றம் என்பது அவசியமானது. மாற்றம் இல்லாத ஒரு பொருள் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் அதற்கான மதிப்பு குறைவு என்பதை தாண்டி உலகத்தில் மனிதன் அந்த மாற்றம் இல்லாத பொருளை, மாற்றமில்லாத படைப்பை மனிதன் நேசிப்பதில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாற்றம் மனித சமூகத்தின் வாழ்வின் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் கண்ணியத்திற்கும் அடிப்படை என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஒருவர் திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்ததற்கு பின்னால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் தெரியுமா? தன்னுடைய மனைவியிடத்திலே ஒவ்வொரு மாதமும் கேட்பான், கணவன் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா, ஏதாவது வயிற்றிலே புழுபூச்சி இருக்கிறதா என்று. மாற்றத்தை முன்னோக்கிய சிந்தனை தான் திருமணத்திற்கு பின்னால் மனிதர்களிடத்தில் அதிகமாக இருக்கும். ஆம், மாற்றம் இருக்கிறது என்பதை உறுதி செய்யப்பட்டதற்கு பின்னால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறான்.
உணர்ச்சியிலே அவன் பொங்கி விடுகிறான். உலகத்தில் பரவலாக நம்மால் பார்க்க முடியும். அந்த மாற்றத்தோடு நின்று விடுகிறோமா? ஒவ்வொரு மாத காலமும் மருத்துவ பரிசோதனை, ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு பின்னாடி எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, ஹார்ட் பீட் எவ்வளவு இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மருத்துவ பரிசோதனைகளிலும் மருத்துவர் மாற்றத்தை சொல்கிற பொழுது மனிதன் மகிழ்ச்சி அடைவதை உலகத்தில் நம்மால் பரவலாக பார்க்க முடியும். அந்த குழந்தை 10 மாதங்களுக்கு பின்னால், பிறந்ததற்கு பின்னால் வளர்ச்சியும் அந்த பிள்ளையினுடைய மாற்றமும் அவசியமானது, முக்கியமானதாக மனிதன் கருதுகிறான். அது தமிழிலே நாம் வேறொரு வார்த்தையில் சொல்வதானால், ஆளும் வளர வேண்டும், அறிவும் வளர வேண்டும், அதுதான் வளர்ச்சி என்று சொல்வதை போல வளர்ச்சியும் மாற்றமும் இந்த உலகத்தில் மனிதன் எதிர்பார்க்கிறான், ஆசைப்படுகிறான். உலகத்தில் எல்லா மனிதர்களும் சுருங்க சொல்வதானால், மாற்றமில்லாத படைப்பு, மதிப்பு குறைந்தது, அதை மனிதன் ஆசிப்பதில்லை, நேசிப்பதில்லை என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட படைப்பினங்களுக்கு மத்தியில் மாற்றத்தை மனிதன் ஆசிக்கிறான், மாற்றத்தை மனிதன் விரும்புகிறான் என்றால், ஒரு படைப்பு மற்றொரு படைப்புக்கு மத்தியில் இவ்வளவு மாற்றம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறது என்றால், ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பிள்ளைங்களை சேர்க்கிறோம், 3ஆவதுல என்ன படிக்கிறானோ அதே தான் 10th படித்தான்னா, நீ நல்லா படிக்கிறியா இல்லையா, அல்லது பள்ளிக்கூடத்தை மாற்ற வேண்டுமா என்று பெற்றவர்கள் யோசிப்பதை உலகத்தில் நம்மால் பரவலாக பார்க்க முடியும். நம்முடைய கடைகளுக்கோ நம்முடைய அலுவலகத்திற்கோ ஒருவன் வேலைக்கு வருகிறான் என்றால், வருகிற பொழுது எந்த விதமான அறிவும் ஆற்றலும் இல்லாமல் வருகிறான். வந்ததற்கு பின்னால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறான். அப்படி கற்றுக்கல அப்படின்னா, இவ்வளவு நாள வேலை செய்கிறியப்பா, உனக்கு இது தெரியாதா என்று மனிதன் மற்றொரு மனிதனை பார்த்து கேட்பதை நம்மால் பரவலாக பார்க்க முடியும். அப்ப நம்ம சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடத்திலிருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கிறான், மாற்றம் வேண்டும் என்பதை அவன் ஆசிக்கிறான், யாசிக்கிறான். மனிதனை பார்த்து மாற்றத்தை யோசிக்கிற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த படைப்பினங்களிடத்திலிருந்து மாற்றம் வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆசைப்படுகிறான், விரும்புகிறான் என்பது திருமறையின் வாயிலாக நமக்கு இறைவன் சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். தராவீஹினுடைய தொழுகை 20 ரக்காயத்து தொழுதோம். அந்த தராவீஹினுடைய தொழுகை ரமதானில் நிர்பந்தம் என்பதற்காக வேண்டி தொழுதோமா என்றால் இல்லை, அது ஒரு சுன்னத்து தான். ஆனால் அந்த விஷயத்தில் மனிதன் ரொம்ப கவனம் செலுத்தினோம். ரமதான் அல்லாத காலங்களிலும் நம்முடைய நஃபீலான இபாதத்துகளை கூடுதலாக செய்ய வேண்டும். இது அல்லாஹ் அடியார்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதுபோலதான் நம்முடைய வாழ்வில் பல்வேறு நிலைகளில் தஹஜ்ஜுத்தினுடைய தொழுகையை தொழுதோம், சஹருடைய உணவு 60 இபாதத்தை, நோன்பு வைத்தோம், சாப்பிடாமல் குடிக்காமல், மனைவியோடு வீடு கூடாமல், கெட்ட வார்த்தைகளை பேசாமல் கேட்காமல் நம்மால் ரமதானில் இருக்க முடிந்திருக்கிறது என்றால், ரமதான் அல்லாத காலங்களிலும் இப்படிப்பட்ட நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸின் வழிநெடுகிலும் நமக்கு சொல்லித் தருகிற உயர்ந்த உபதேசம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஃபர்லான தொழுகைகள் நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். ஜகாத்து போன்ற இபாதத்துகள், கடமையான இபாதத்துகள், சதகா போன்ற நஃபீலான இபாதத்துகள், பல்வேறு காலகட்டங்களிலே நாம் செய்திருக்கிற எல்லா இபாதத்துகளையும் ரமதானோடு நிறுத்தி விடாமல் ரமதானுக்கு பின்னாலும் அதை தொண்டு தொட்டு செய்ய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரசூல் நமக்கு செய்கிற உபதேசம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலே பல்வேறு உபதேசங்களை இந்த உம்மத்திற்கு செய்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல உபதேசம் செஞ்சுட்டு சொல்றான், யாருக்கு அறிவு இருக்கிறதோ, யார் உலகத்தில் அறிவாளிகளோ, யார் உலகத்தில் நல்லவர்களோ அவர்களுக்கு இந்த உபதேசம் பயன் தரும் என்று குர்ஆனிலே பல்வேறு உபதேசங்களை செய்ததற்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு உபதேசங்களுக்கு பின்னால் ரப்புல் ஆலமீன் யார் நல்லவர்களோ, அறிவாற்றல் உடையவர்களோ, யார் உலகத்தில் சீதேவிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நாம் செய்கிற நல்ல உபதேசங்கள் பயன் தரும் என்று குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். என்றால் உண்மையில் நாம் அறிவாளிகள், உண்மையில் நாம் ஆற்றல் உடையவர்கள், உண்மையில் நாம் நல்லவர்கள்,
அந்த உபதேசம் நம் வாழ்விலும் பயன் தர வேண்டும், பிரதிபலிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதை குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் ரமதானுக்கான முஸ்லிம்கள் அல்ல, ரப்புக்கான முஸ்லிம்கள். உலகத்தில் பரவலா அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருக்கிறாங்க. நாம் விரும்பின அடியார்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய அடியார்களாக உலகத்தில் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட அடியார்களாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வில் அமல்கள் தோய்வில்லாமல் தொடர வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அடியார்களாக உலகத்தில் நாம் வாழ முடியும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட மாற்றத்தை தான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ரமலானிலே அல்லாஹ்விடத்திலே நம்முடைய நாவுகளால் பல முறை ரஹமத்தை கேட்டோம், நம்முடைய உள்ளத்தால் அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை கேட்டோம், நம்முடைய இதயத்தால் அல்லாஹ்விடத்தில் இத்தக்கும் மினன்னார் நரகத்திலிருந்து விடுதலையை கேட்டோம். இந்த ரமலானோடு இவைகளை கேட்டோம் என்றதோடு நிறைவு செய்து விடாமல் ரமலானுக்கு பின்னாடியும் மற்ற மாதங்களிலும் அல்லாஹ்விடத்தில் ரப்பே உன் ரஹமத்தை கொடு, உன் மக்ஃபிரத்தை எங்களுக்கு கொடு, உன்னுடைய நரகத்திலிருந்து விடுதலை எங்களுக்கு கொடு என்று மற்ற மாதங்களிலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என் ரஹமத்தை விட்டு நீங்கள் தூரமாகி விட வேண்டாம். என்ன சொல்ல வரா தெரியுமா? என் ரஹமத் எப்பவுமே உங்க பக்கத்துல தான் இருக்குது, நீங்க எப்ப கேட்டாலும் நான் தரேன், எப்ப கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். என் ரஹமத்தை விட்டும் நீங்கள் தூரமாகி விட வேண்டாம், உங்களுக்கு அருகாமையில் தான் என் ரஹமத் இருக்கிறது. கிடைக்கலன்னு நீங்க தூரமாகிட்டீங்கன்னா நஷ்டம் எனக்கல்ல உங்களுக்குத்தான் என்பதை இந்த ஆயத்தின் வாயிலாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். ரமதானில் எந்த ரப்பை நாம் வணங்கினோமோ அதே ரப்பு தான் நம்முடைய மௌத் வரையிலும் கியாமத் வரையிலும். ரமதானில் எந்த ரசூலை நாம் பின்பற்றினோமோ அதே ரசூல் தான் மற்ற மாதங்களிலும். ரமதானில் எந்த குர்ஆனை ஓதினோம், எந்த குர்ஆனை கேட்டோம், எந்த குர்ஆனின் படி அமல் செய்தோமோ அதே குர்ஆன் தான் மற்ற மாதங்களிலும் இருக்கிறது. ரமலானில் எந்த இஸ்லாத்தில் பயணித்திருக்கிறோம், எந்த ஈமானை சுமந்தோமோ அதே ஈமானும் இஸ்லாமும் தான் மற்ற மாதங்களிலும் இருக்கிறது. ரமலானில் எந்த ஷரியத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்தோமோ அதே குர்ஆன், அதே ஷரியத்து தான் ரமலானுக்கு இல்லாத மற்ற மாதங்களிலும் இருக்கிறது. ஆனால் ரமலானில் மட்டும்தான் அந்த மாற்றம் என்றால் எந்த விதமான பிரயோஜனங்களும் இல்லை என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா புரியும் நினைக்கிறேன். பொது தேர்வுகள் நடக்கிறது அல்லவா? அந்த பொது தேர்வின் போது ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பினுடைய தேர்வு, வருஷம் முழுசா ஸ்கூலுக்கு போறான், படிக்கல, தத்தியா இருக்கிறான், மரமண்டா இருக்கிறான், சுத்தமா படிப்பே ஏற மாட்டேங்குது. வருஷம் முழுக்க இப்படி இருந்து தேர்விற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் உளுந்து படித்தாலும் மண்டையில ஏறாது. ஏன்னா வருஷம் முழுக்க அவன் பாடத்தை படிச்சிருக்கணும், வருஷம் முழுக்க அவன் கணக்கை போட்டு பார்த்திருக்க வேண்டும், வருடம் முழுக்க ஆசிரியர்கள் சொல்லுகிற செய்திகளை உள்வாங்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தேர்விலே தேர்ச்சி பெற்றவனாக மாற முடியும் என்பது உலகத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உதாரணம். அது போலதான் ஒரே ஒரு மாதம் மட்டும் அல்லாஹ் விரும்புவதில்லை, எல்லா மாசத்திலும் என்னுடைய அடியாராக இருக்கணும். ஒரே ஒரு மாசத்துல மட்டும் அமல் செய்யறது அல்லாஹ் இது சுயநலவாதின்னு சொல்றான். இவர்கள் பொதுநலமுடையவர்கள் அல்ல, சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான் என்றால் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கடைசியாக தேர்வுக்கு படித்தால் எப்படி நம்மால் தேர்ச்சி பெற முடியாதோ அதுபோல வெறுமன ரமலானில் மட்டும் அமல் செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, இறைவனின் திருப்தியை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நம்மால் பெற முடியாது என்பதுதான் நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் வைக்க வேண்டிய செய்தி என்பதை உங்களுடைய உள்ளத்தில் ஆழமான வார்த்தையாக இந்த வார்த்தையை நான் பதிவு செய்வேன். சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். எப்படிப்பட்ட பதில்னா, உங்களுடைய பதிலை விட ஒரு சிறந்த பதில் அகிலத்தில் இல்லை என்கின்ற அளவிற்கு ஒரு சிறப்பான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டதுக்கு பின்னாடி
யாரிடத்திலும் கேட்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பதிலை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று ஹஜ்ரத் சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன கேள்வி கேளுங்க யா ரசூலல்லாஹ், நான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்றால், மறு உலகத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால், மறு உலகத்தில் நான் மறுமலர்ச்சியை அடைய வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இறைவனின் பொருத்தத்தை இறைவனின் ரிலாவை அடைந்து மறு உலகத்தில் இறைவனின் சந்திப்பை லிகாவை பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயம்தான், உன் வாழ்வில் அதை நீ எடுத்து நடந்து கொள். இம்மையிலும் மறுமையிலும் நீ அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமானவனாக மாறிவிடுவாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அதுதானே. என்னப்பா உங்கள் அத்தாவுக்கு என்ன பிடிக்காதுங்க, உங்கள் அம்மாவுக்கு எனக்கு என்ன பிடிக்காது, வீட்டில் என்ன தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க. இது மாதிரி மனிதர்களாக வாழ்ந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக, ரசூலுக்கு பிடித்தமானவர்களாக உலகத்தில் நாம் வாழ வேண்டும், மாற வேண்டும் என்றால் இந்த ஒரு வார்த்தையை நம் உள்ளத்தில் எடுத்து நடக்க வேண்டும். சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், உன் வாழ்வில் நீ அதை எடுத்து நடந்தால் உன் வாழ்வில் வெற்றிக்கான அடிப்படையாக இது இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டுக்க, அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்ற சிந்தனையை உன் வாழ்வில் உன் உள்ளத்தில் ஆழமாக பதித்துவிடு. சும்ம அஸ்தகீம், அதற்கு பின்னால் இஸ்லாத்திலே நிலையாய் நிரந்தரமாய் எந்த அமலை செய்தாலும் நிலையாய் நிரந்தரமாய் செய்ய வேண்டும். அப்படிப்பட்டதற்குத்தான் நிறைவான கூலி இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் அல்லாஹ் வெறுமனே நம்மளை படைச்சிட்டு விட்டுலங்க, நம்மளை படைச்சிட்டு குர்ஆனை கொடுத்திருக்கிறான், நம்மளை படைச்சிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மிகப்பெரிய வாழ்வின் வழிகாட்டியை தந்திருக்கிறான். நம்மளை படைத்ததற்கு பின்னால் எல்லா விதமான விளக்கங்களையும் விவரங்களையும் தெரிகிற அளவிற்கு மார்க்கத்தினுடைய அறிவை கல்வியை இறைவன் பரவலாக ஆக்கியிருக்கிறான். இஸ்லாத்தை குறித்து எனக்கு தெரியாதுன்னு உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. ஒரு காஃபிர் குர்ஆனை தர்ஜுமாவை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்படின்னா என்ன புரியுது? எல்லா விதமான விளக்கங்களும் உலகத்தில் விரிவாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தில் அதெல்லாம் அரபியில் இருக்குது, எனக்கு தெரியாது. அது வேறொரு மொழியில் இருக்கிறது, என் தாய்மொழி தமிழ், அது வேறொரு மொழியிலே இருக்கிறது, அதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று உலகத்தில் யாரும் சொல்லிவிட முடியாது என்கின்ற அளவிற்கு இஸ்லாம் பரவலாக இருக்கிறது என்பதை தாண்டி இஸ்லாத்தினுடைய அறிவும் கல்வியும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா உலகத்தில் பரவலாக வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? எல்லா மனிதர்களும் வெற்றி பெற்றவர்களாக மாற வேண்டும் என்பதற்குத்தான், எல்லா மனிதர்களும் மறுமையில் விமோச்சனம் பெற வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா எல்லா மொழிகளிலும் அவரவர்களுக்கான தேவைகளை அறிவுகளை அப்பப்போது கொடுத்து கொண்டே இருக்கிறார். இஸ்லாத்தில் அமல்கள் பல வகை அமல் இருக்கிறது. நம்ம செய்கிற அமல் இருக்குது, ஒரு வகை இரண்டு வகை அல்ல, பல வகை இருக்கிறது இஸ்லாத்தினுடைய அமல்கள். முதல்ல ஃபர்லே ஐன், இரண்டாவது ஃபர்லு. முதல்ல ஃபர்லே ஐன் என்று சொன்னால் எப்படி விளங்கணும்? இஸ்லாத்தில் இருக்கிற 5 கடமைகள், இது வெறுமன ஃபர்ல் அல்ல, ஃபர்லே ஐன், கட்டாய கடமை. ஒரு மனிதன் குளிப்பு கடமையானதற்கு பின்னால் குளிக்கிறானே, அது ஃபர்லு, கட்டாயமா செய்யணும். ஃபர்லே ஐனை விட்டுட்டா நரகவாதி, ஃபர்லை விட்டுட்டா பெரும்பாவி. நான் சொல்லுவது புரிகிறதா? ஃபர்லே ஐன் இஸ்லாத்தினுடைய வணக்கங்கள் பல வகை. ஃபர்லே ஐன் கட்டாயமாக கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். விட்டுவிட்டால், அதை மறுத்துவிட்டால் ஒரு மனிதன் காபிராக மாறிவிடுகிறான். அவனுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. 5 நேர தொழுகையில் 5 கடமைகள் இருக்கிறது, இது ஃபர்லே ஐன். அடுத்த அந்தஸ்துல ஃபர்லன் ஒரு கடமை இருக்குதுங்க. அந்த கடமை பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரு மனிதனுக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் அவன் குளிப்பது ஃபர்லே, அவன் குளிக்காமல் விட்டுவிட்டான் என்றால்
அவன் செய்கிற இந்த இபாதத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அவன் இஸ்லாத்தினுடைய பார்வையில் பாவியாக கருதப்படுகிறான். இரண்டாவது, மூன்றாவது, வாஜிப் என்று இபாதத்துகளில் ஒரு வகை இருக்கிறது. வாஜிப் என்றால் அதை அல்லாஹ் சொல்லிவிட்டால், ரசூல் வழிகாட்டிவிட்டால், உடனடியாக அதற்கான தகுதியை நாம் பெற்றுவிட்டால் செய்தே ஆக வேண்டும். குர்பானி இருக்குது இல்லை, அது ஃபர்ல் ஐன் கிடையாது. குர்பானி ஃபர்ல் இல்லை, கட்டாய கடமை அல்ல, அது ஒரு கடமை அல்ல. மூன்றாவது வகையாக இருக்கிற வாஜிபினுடைய வரிசையில் வருகிறது. ஒரு மனிதன் அதற்கான தகுதியை பெற்றுவிட்டால் குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும். குர்பானி கொடுக்கலன்னா அவனுக்கான பல்வேறு பாவங்கள், அவனுக்கான எச்சரிக்கைகள் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாஜிபினுடைய அந்த உதாரணத்தை மூன்றாவது நமக்கு வணக்கத்தின் வகைகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறார். நான்காவது, ஃபர்லே கிஃபாயா. ஃபர்லே கிஃபாயா நாலாவது அந்தஸ்துல இருக்குது. ஃபர்லே கிஃபாயானா என்ன? ஊரில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேர் மேலேயும் கடமை. அதில் யாராவது ஒரு 5 பேர் நிறைவேற்றிட்டா 95 பேர் மேலே உள்ள அந்த கடமை நீங்கிவிடும், பாவம் எழுதப்படாது. இதுக்கு பேர் ஃபர்லே கிஃபாயா. 100 பேர் அந்த ஊரில் இருக்கிறாங்கன்னா அந்த கடமை 100 பேரின் மீதும் கடமை. அந்த கடமையை 100 பேர் நிறைவேற்றல, ஒரு 5 பேர் நிறைவேற்றிட்டாங்கன்னா மீதி 95 பேர் மேலே உள்ள அந்த பொறுப்பு, அந்த கடமை நீங்கிவிடும். அல்லாஹ் அந்த 95 பேர்த்தையும் குற்றம் பிடிக்க மாட்டான். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஏத்திகாஃப் இருக்கிறது, ஃபர்லே கிஃபாயா. ஜனாசாவினுடைய தொழுகை இருக்கிறது. ஒரு மனிதர் மரணித்து விட்டால் நம்முடைய ஊரில் ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்க, இல்லை ஒரு 5,000 பேர் இருக்கிறாங்கன்னா 5,000 பேர் மேலேயும் அந்த ஜனாசாவினுடைய தொழுகை கடமை. அஸ்ஸலாத்துல் ஜனாசா ஃபர்லே கிஃபாயா என்று தான் சொல்கிறோம். அப்போ இது ஊரில் இருக்கிற எல்லா மேலேயும் கடமை. எல்லாருக்கும் செய்தி தெரியாது, 1. எல்லாராலையும் போக முடியாது, 2. அதனால போறவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா மற்ற மேல் உள்ள கடமை நீங்கிவிடும். இதற்கு பேர் ஃபர்லே கிஃபாயா. 4வது வகையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார். 5வது ஒரு வகை இருக்குதுங்க, சுன்னத்தே முஅக்கதா. சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தை. இப்போ வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தெல்லாம் என்ன? கணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னால் பின்னால் ஒரு 12 ரக்காயத்தை தொழுதிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் பின்னாடியும். ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி 2 ரக்காயத்தை, லுஹர் தொழுகைக்கு முன்னாடி 4, லுஹர் தொழுகைக்கு பின்னாடி 4. இப்படியே ஒவ்வொரு தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துகளில் சில சுன்னத்துகள் மாத்திரம் சுன்னத்தே முஅக்கதா. சுன்னத்தே முஅக்கதானா என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்வில் விடாமல் செய்திருப்பார்கள். ஒரு காலமும் விட்டிருக்க மாட்டாங்க. பயணத்தில் இருந்தாலும் செய்வார்கள், போர்க்களத்தில் இருந்தாலும் செய்வார்கள், உடல் நலமாக இருந்தாலும் செய்வார்கள், உடல் நலம் குன்றி இருந்தாலும் செய்வார்கள். இதற்கு பெயர் சுன்னத்தே முஅக்கதா. சுன்னத்தே முஅக்கதா என்றால் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தை அவசியம் நாம் செய்ய வேண்டும், விட்டுட்டா பாவம். 6வது வகை இருக்குது, வெறுமென சுன்னத்தை. இப்போ சாதாரணமான சுன்னத்தான எத்தனையோ, மிஸ்வாக்கு செய்வது சுன்னத்தை, தாடி வைப்பது சுன்னத்தை. இந்த மாதிரி சுன்னத்தெல்லாம் விட்டுட்டா பாவம் இல்லை. சுன்னத்தை நாம் செய்தோம் என்றால் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமானவர்கள். அடுத்து ஒரு அமல் இருக்கிறது, 7வதாக நஃபீலான இபாதத்துகள். இப்போ லுஹர் தொழுகைக்கு பின்னாடி 2 ரக்காயத்து நஃபீல் தொழுகிறோம். இது மாதிரி நஃபீலான இபாதத்துகள் இருக்கிறது. நஃபீலான இபாதத்துகளை நாம் செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முதல் காரணமாக அமையும். அடுத்து என்ன? நஃபீலான இபாதத்துகளின் மூலம் இந்த உம்மத்துக்கு கிடைக்குதுன்னா, ஃபர்லான காரியங்களில் ஏதாவது குறை இருந்தால் இந்த நஃபீலான இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ் அதை நிரப்பமாக கபூல் செய்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது வகையை நமக்கு விளக்கம் சொல்லித் தருகிறார்கள். 8வது வகை இருக்குதுங்க, அதுக்கு பேர் முஸ்தஹப். மார்க்கம் அதற்கு அனுமதி தந்திருக்கிறது. மார்க்கத்தில் அதற்கான அனுமதி இருக்கிறது. முஸ்தஹப்னா என்ன தெரியுமா? வீட்டில் ஒழு செஞ்சுட்டு வரணும். நம்மளால் வீட்டில் ஒழு செஞ்சுட்டு வர முடியல அப்படின்னா பள்ளி வாசலில் ஒழு செய்வதற்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது. இதற்கு பெயர் தான் முஸ்தஹப். ஆனால் அவசியம் என்ன, சுன்னத்து என்ன? பள்ளி வாசலுக்கு நாம் வருகிற பொழுது வீட்டிலிருந்து ஒழு செய்து விட்டு வர வேண்டும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. இது நம்மளால் செய்ய முடியல, ஒரு நிர்பந்தத்துக்காக வேண்டி பள்ளிவாசலில் வந்து ஒழு செய்கிறோம் என்றால்
மார்க்கம் அதற்கு அனுமதி தருகிறது, அதற்கு பெயர் முஸ்தஹப். நான் சொல்ல வருகிற செய்தி, இப்படி அமல்களில் ஒரு வகை இரண்டு வகை அல்ல, பல வகைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்தந்த வகைகளை, அதற்குரிய அர்த்தங்களை, அறிவுகளை தெரிந்து நம் வாழ்வில் அமல் செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, நெருக்கத்தை நம்மால் உடனடியாக பெற முடியும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த சுன்னத் இருக்குதில்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, விடாம செஞ்சிருக்கிற சுன்னத்தே முஅக்கதா. அந்த சுன்னத்தே முஅக்கதாவுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து என்ன தெரியுமா? நாளை அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்தை குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா என்று அடியார்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார். எல்லா மனிதர்களும் சொல்லுவாங்க, ஏன்னா அல்லாஹ்வை நேசிக்காதவன் இஸ்லாத்தினுடைய வட்டாரத்தில் இருக்க முடியாது. எல்லா மனிதர்களும் சொல்லுவார்கள், நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம். நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறதா இருந்தா அல்லாஹ் சொல்றா, ஃபத்தபிஊனி, ரசூலை நீங்கள் பின்பற்றுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நீங்க பின்பற்றுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றினா என்ன கிடைக்கும்? ரெண்டு பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் முதல்ல பாவங்களை மன்னிக்கிறான், இரண்டாவது எந்த அன்பை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த அல்லாஹ்வுடைய அன்பு நிரப்பமாக நமக்கு கிடைக்கும் என்பது அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் சுன்னத்தான காரியங்கள், இபாதத்துகளை நிரந்தரமாக செஞ்சிருக்கிறாங்க. அந்த இபாதத்துகளுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரும்பாக்கியம் என்ன தெரியுமா? ரசூலுக்கு அல்லாஹ் ஷஃபாஅத்தை அன்பளிப்பாக கொடுத்தான், பரிந்துரையை அன்பளிப்பாக கொடுத்தான். யாராலும் உலகத்தில் பரிந்துரை செய்ய முடியாதுங்க. உலகத்தில் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும், ஒரு அரசியல்வாதியை கூப்பிடுறோம், கொஞ்சம் பணத்தை வெட்டுனா அந்த வேலை முடிஞ்சிருது. ஏதாவது காலேஜுகளில் சீட்டு வாங்கணும் அப்படின்னா ஒரு அதிகார வர்க்கத்தை நாம் அணுகுகிற பொழுது நமக்கான அந்த பிரயோஜனங்கள் உலகத்தில் கிடைத்து விடுகிறது. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீன் எஜமானனுக்கு முன்னால் எந்த பரிந்துரையும் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான், கிளம்பு தூரமாக ஒதுங்கின்றுவான் அல்லாஹ். இப்போ நமக்கான ஷஃபாஅத்தை செய்வதற்கான முழு தகுதி படைத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ரசூலின் பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு முக்கியத்துவம் இந்த உம்மத்தில் ஏன் தெரியுமா? நாளை மறுமையில் நமக்காக வேண்டி பரிந்துரை செய்யக்கூடியவர்கள், பரிந்து பேசக்கூடியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு ஏன் அந்த ஷஃபாஅத்தை அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? குர்ஆன் பேசுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்வில் விடாமல் செய்த ஒரு அமலுக்காக வேண்டி நாளை மறுமையிலே ஷஃபாஅத்தினுடைய தகுதியை அண்ணல் பெருமான் பெறுகிறார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகை 8 ரக்காயத்தை தன் வாழ்வில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதே இல்லை. அதுக்காக வேண்டி அல்லாஹ் தருகிற மிகப்பெரிய அன்பளிப்பு என்ன தெரியுமா? ரசூலின் ஷஃபாஅத்தை அல்லாஹ் தருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா மனிதர்களை தீர்ப்பளிச்சிட்டு இவர்கள் சொர்க்கவாதிகள், இவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ் பிரித்து விடுவான். நரகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் இருக்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் உடனடியாக சஜிதாவில் விழுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இடத்துல கேட்பாங்க, யா உம்மத்தி யா உம்மத்தி, யா அல்லாஹ் என் உம்மத்து நரகத்தில் இருக்குது, யா அல்லாஹ் எப்படியாவது நீ காப்பாத்திரு. அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா? யாரிடத்தில் கோதுமை அளவிற்கு, கோதுமை ஒரே ஒரு கோதுமை அளவிற்கு ஈமான் இருக்குதோ அவங்களை நரகத்திலிருந்து நீங்க வெளியாக்கி சொர்க்கத்துக்கு அழைத்துட்டு போங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி தருவான். சொர்க்கத்துக்கு அழைத்து போனதுக்கு பின்னாடி மீதி பாதி பேர் நரகத்தில் இருப்பாங்களா? மீண்டும் சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்வை புகழ்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் முஹம்மதே நீங்க கேட்டது தானே கொடுத்துட்டேன். இல்லையா அல்லாஹ், என் உம்மத்தில் பாதி பேர் நரகத்தில் மீண்டும் இருக்கிறாங்க. யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்குதோ அவங்களை நீங்க நரகத்திலிருந்து வெளியே கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு போங்க. மீண்டும் அதே போன்ற நிகழ்வு நடைபெறும். மூன்றாவது சஜிதாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுவாங்க. நீங்க தான் கேட்டது கொடுத்தாச்சே, மீண்டும் ஏன் சஜிதாவில் விழுவுறீங்க? அல்லாஹ் கேட்பான், இல்லையா அல்லாஹ், என் உம்மத்தில் 2/3 பகுதி நரகத்தில் இருக்கிறது. அப்படியா? நீங்கள் யாருடைய உள்ளத்தில் கடுகு அளவை விட குறைவான அளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை நீங்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றி சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி அழைச்சிட்டு போயிடுவாங்க. மீண்டும் சஜிதாவில் விழுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் முஹம்மதே நீங்கள் கேட்ட அனைத்தையும் கொடுத்து விட்டேனே, 3/1 பகுதி என் உம்மத்து நரகத்தில் இருக்குது யா அல்லாஹ்,
ஒரு மனிதர் நரகத்தில் இருக்கிறத கூட என்னால் ஏற்றுக்க முடியாது. எந்த அளவுக்கு பாசம் பாருங்க. நம்ம இன்னைக்கு நன்றி கெட்டவர்களாக ரசூலின் சுன்னத்தை பின்பற்றுவது நமக்கு அது ஒரு கௌரவ குறைச்சலாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றினா நமக்கு ஏதோ அது ஒரு கரெக்டான விஷயம் இல்லை என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ், என் உம்மத்தில் ஒரு ஆள் நரகத்தில் இருக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, கபூல் செய்ய முடியாது. அப்படியானால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களை எல்லாத்தையும் நீங்கள் கூட்டுட்டு போங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிம் கூட, ஒரு முஃமின் கூட நரகத்தில் இருக்க முடியாது. அவர்களுக்கும் ஷஃபாஅத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்து கிடைக்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பெரிய அந்தஸ்தை நமக்கு ஒரு முஸ்லிம் கூட நரகத்தில் இருக்க முடியாது, அந்த அளவிற்கு ஷஃபாஅத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறுகிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் தன் வாழ்வில் ஒருபோதும் தஹஜ்ஜுடைய அந்த 8 ரக்காயத்தை விட்டதே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்காக வேண்டி அவங்க நேமமா நிரந்தரமா அந்த அமலை செஞ்சாங்க. அல்லாஹ் அதுக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? உலகத்தில் எந்த மனிதராலும் முடியாத ஒரு பெரும் பரிந்துரையை, ஷஃபாஅத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அழகு பார்க்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மீண்டும் ரமலானுக்கு பின்னால் நாம் படிப்பினையாக பெற வேண்டிய செய்தி ஒன்றுதான், ரமலானோடு நம்முடைய அமல்கள் நின்றுவிடக்கூடாது, அதனுடைய கதவுகளை அடைத்து விடக்கூடாது. ரமலானுக்கு பின்னாலும் நாம் செய்திருக்கிற எல்லா அமல்களையும் நிரந்தரமாய் நிலையாய் செய்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பும் ரசூலின் ஷஃபாஅத்திற்கும் நாம் தகுதியானவர்கள். எல்லாம் உள்ள இறைவன் அப்படிப்பட்ட நசீபையும் அந்த வாக்கியத்தையும் நம் அனைவருக்கும், நம் குடும்பத்தார்களுக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.